மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 15 தொடக்கம் 20. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: சகோதர அன்பு என்பது முற்றிலும் அவசியமானதொன்றாகும். நமக்கு எதிராக பாவம் செய்தவர்கள் உட்பட எல்லாரையும் நிபந்தனையின்றி அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இத்தகைய அன்பு நம் உள்ளத்தில் மட்டும் இருந்துவிடக்கூடாது, அது செயலிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். பெற்றோர் தம் பிள்ளைகள் மேல் கொள்ளும் அன்பு, நண்பர்கள் ஒருவர் மீது கொள்ளும் அன்பு போன்றன எளிதானவை, இலகுவானவை. ஆனால் யாராவது ஒருவர் நமக்கு எதிராக பாவம் செய்யும் போது நிபந்தனையற்ற அன்பை வழங்குவது கடினமாகிவிடுகிறது. இத்தகைய கடின அன்பை பற்றியே இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது. உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், இங்கு சகோதரர் என்பது ஒவ்வொரு மனிதரையும் குறிக்கும். கிறிஸ்துவில் நாம் அனைவரும் சகோதரர் சகோதரிகளே, விண்ணக தந்தையின் பிள்ளைகளே. வழிதவறி போனவர்களும் கூட எங்கள் சகோதரர் சகோதரிகளே. யாராவது நமக்கு எதிராக பாவம் செய்யும் போது அது ஏற்படுத்தும் இயல்பான விளைவு காயமாகும். அதற்கு நாம் அளிக்கும் பதிலில் அன்பு இல்லாவிட்டால் அந்த காயம் சீழ்பிடித்து அதில் இருந்து வெறுப்பு, மனக்கசப்பு, பழிவாங்கும் எண்ணம் போன்றன வெளிவரும். இயேசு கூறுகின்ற, நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு கற்பிக்கின்ற அன்பு என்பது பாவத்தால் ஏற்பட்ட காயங்களை அருளால் விரைவாக குணப்படுத்த வழிவகுக்கும் அன்பாகும். ஆம், வலி உண்மையானது, காயம் எப்போதும் இருக்கும். ஆனால் அந்த காயம் உள்ளத்தை தொற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்தை தொற்ற நாம் அனுமதிக்கக்கூடாது. மாறாக இறைவனின் அருள் நம் வலியை குணமளிக்கும் ஊற்றாக மாற்ற முடியும். நமக்கு தீங்கு செய்தவரை கூட அது மாற்றும். உண்மையில் யாராவது எமக்கு எதிராக பாவம் செய்தால் தனித்துவமான மிகவும் வல்லமையுள்ள முறையில் பாவியை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் இரக்கத்தின் கருவியாக முடியும். இதனை நடைமுறைப்படுத்த இயேசு 4 வழிகளை காண்பிக்கின்றார். 1. குற்றம் செய்தவரை தனிமையில் அணுகுவது. இது இரக்கத்தின் செயலாகும். மற்றவர் நமக்கு எதிராக குற்றம் செய்தால் எமக்கு வரும் உடனடியான சோதனை என்னவென்றால் அந்த குற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதாக இருக்கும், அதாவது புறம் பேசுவதாகும். ஆனால் தவறு உண்மையாக இருந்தாலும் கூட
அடுத்தவரின் குற்றத்தை தேவையின்றியோ அநியாயமாகவோ புறம் கூறுதல் என்னும் பாவத்தில் இருந்து நாம் எம்மை காத்து கொள்ள வேண்டும். அது குற்றவாளியின் மனமாற்றத்திற்கும் வழிவகுக்கும். 2. தனிமையில் பேசுவது பயனளிக்கவில்லை என்றால் ஒருவர் அல்லது இருவருடன் நாம் அவரிடம் செல்ல வேண்டும். இதன் மூலம் அவரை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவரது மனமாற்றத்திற்கான எமது அக்கறையை உறுதிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் முடியும். இவ்வாறு தமது இரக்கத்தை இன்னும் உறுதியாக விரிவுபடுத்துகின்றார். 3. இன்னும் அந்த நபர் மனம் மாற மறுத்தால் திரு அவையிடம் சொல்லுமாறு இயேசு கூறுகின்றார். ஏனெனில் திரு அவையே மீட்பின் அருளடையாளமாகவும் உண்மைக்கும் இரக்கத்துக்கும் பாதுகாவலாகவும் இருக்கிறது. அது தனது மேய்ப்பு பணியின் மூலம் ஆன்மீக ஒழுக்கத்தை கொண்டு வருகின்றது. அவரை தண்டிப்பதற்காக அல்ல, அவரது பாவச் செயலை உணரச் செய்து மனமாற்றத்துக்கு அழைப்பதற்காக. 4. மூன்றாவது வழியும் தோல்வியுற்றால் அவர் பிற இனத்தவரைப் போலவோ அல்லது வரி தண்டுபவரைப் போலவோ இருக்கட்டும் என்கிறார். இது அவரை வெறுப்பதற்காகவோ நிராகரிப்பதற்காகவோ அல்ல, மாறாக அவர் தன்னை இறை அருளின் குழுமத்துக்கு வெளியே வைத்து கொண்டுள்ளார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதன் மூலம் இறைவனின் இரக்கம், நீதி என்பவற்றின் மூலம் மீண்டும் அவரை உள்ளே அழைப்பதற்காகவே. பிறர் எமக்கு எதிராக பாவம் செய்யும் போது எவ்வாறான இரக்க வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று சிந்திப்போம். நாம் சுமக்கும் காயங்களை எண்ணி பார்ப்போம். அவை அருளின் ஊற்றுக்களாக மாறுகின்றனவா அல்லது வெறுப்பின் ஊற்றுக்களாக மாறுகின்றனவா? செபம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் வல்லமையுள்ள கருவிகளாக எங்களை ஆக்கியரிடம். ஆமென்.